இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜெயிசு உடனருக்காகவும் மறைந்த சௌரியத்து லூதுமெரி அவங்களை பாதைக்காகவும் பிரான்சிஸ் ரோஸ்மெரி குடும்ப கருத்து நிறைவேறவும் பிரான்சிஸ் முழுவுடன் நலம் பெற்றமை நன்றியாகவும் ஷகிலா சகாயராய் உடனருக்காகவும் ஷகிலாவிற்கு சுகப்பிரசம் ஆகும்படியும் மறைந்த பாபு சாந்தாய் அருள் அருள்தந்தை ஜோசப் ராஜ் அவங்களை பாதைக்காகவும் தேசா ஷர்மிலா குடும்ப கருத்து நிறைவேறவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் நான்சி சுவேதா ஆகாஷ் உடனருக்காகவும் மறைந்த ராயப்பன் அருள்தந்தை ஜோசப் ராஜ் அவங்களை பாதைக்காகவும் சார்லஸ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வெல்வின் ஷோயில் ஞானத்தில் மறை வளரவும் குடும்பத்தில் உள்ள உடனருக்காகவும் திருப்பறையை கொடுத்து தெரிவிக்கப்படுகிறது. தூயமான நிகழ்வுகளை கொண்டாடி நாம் கவனிக்கிற பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும்
இருப்பதை வந்து செய்வதை திருச்சட்டத்தில் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்கிறேன். உன் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவுள்ள வாழ்வுக்கு வந்து சேர தந்தி பெற எங்களுக்கு அருள்மையாக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிற்கு இறைவனாய் வென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இதை. இன்றைய முதல் வாசகத்தில் பிறரை அடக்கி ஆளுவர்கள் தற்காலிக வெற்றி அடைந்தாலும் இறுதியில் தோல்வியை தழுவார். மாறாக பணிந்து போகிறவர்கள் தற்காலிகமாக தோல்வி அடைந்தாலும் இறுதியில் வெற்றி அடைவார். நல்லவர்களின் பொறுமையை நீதி
வார்த்தைகள் 17 அமைதி ஏற்படுத்துவோம். விதை அமைதி என்றும் விதையிலிருந்து நீதி என்னும் தனி விளைகிறது. திருப்புதல் யாக்கோபு எழுதிய திருப்புதலுக்கு வாசகம். அதிகாரம் 3 7 வார்த்தைகள் 14 4 மற்றும் 3 வசனங்கள் உடைய. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா பொருள் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறாமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேறமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் தனி விளைகிறது. உங்களிடையே சங்க சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அது நீங்கள் ஏன் பெற முடியவில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்கவில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 9 வசனங்கள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மாழமகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் எழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்டும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவரிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரையும் கடைசியாளராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு
அத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டின் முதல் காலத்தில் 25வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். இந்நற்செய்தியில் ஆண்டவர் இரண்டாவது முறையாக சீடர்களுக்கு நாம் பாடுபட வேண்டும், சிலுவை சாவை ஏற்க வேண்டும், நான் சாக போகிறேன் என்ற ஒரு கோட்பாட்டை அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இதை கேட்டவுடனே சீடர்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. அப்பனா இயேசு சாக போகிறார், அப்ப அடுத்தது யார் அந்த பதவிக்கு போக வேண்டும் என்று அவர்களுடைய ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. எல்லாம் வழியில் அவர்கள் பேசிக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தை, ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராக இருக்கட்டும் என்றார். அடுத்தது ஒரு சிறு பிள்ளையை, குழந்தையை அரவணைத்து கொண்டு இந்த குழந்தை உள்ளம் ஒவ்வொருவனுக்கும் தேவை என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நிறைய பேர் கையில் பணம் வச்சிருந்தாங்க, எல்லா குழந்தையும் வெளியே போச்சு. இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி அல்லது பக்கத்து வீடு என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வீங்க? சண்டை போட்டுக்குவோம், அடிக்கடி நடக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள அடிக்கடி நடக்கும், அடிச்சுக்குவோம். பெரியவங்க எல்லாம் அடிச்சுக்குவாங்க, ஆட்சி சண்டை நடந்துட்டே இருக்கும். ஆனால் குழந்தை என்ன பண்ணும்? குழந்தை பங்காளி குழந்தையாலும் சரி, பக்கத்தில் இருக்க குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தைய பேசிட்டு தான் இருக்கும். தூசிக்கு முன்னாடி 3-4 பேர் வந்து கையில் குழந்தை வச்சிருந்தாங்க. உதாரணம், 4 பேர் வெளியே பேசினா கூட அந்த குழந்தைங்க இன்னொரு குழந்தை கையை பிடிச்சி இழுக்கும், சைகை காட்டும், பேசும். 4 பெரியவங்க சண்டை போட்டு இருந்தாலும் அந்த குழந்தைங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட மனப்பாங்க. அதே போன்று எங்கேயும் நமக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்கும், ஆனால் குழந்தைகள் மற்ற குழந்தையோடு பேசுகிற மனநிலை இருக்கின்றது. அதைத்தான் அந்த குழந்தை உள்ளம். அதே சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்கும், ஆனால் அந்த குழந்தைங்க விளையாடும். பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த குழந்தைய பிடிச்சி இழுப்பாங்க. ஏன் அங்கே போற, ஏன் அவங்ககிட்ட பேசுற, ஏன் அவங்ககிட்ட பேசுற அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிரி என்று பெரியவங்க என்ன பண்ணுவோம்? குழந்தைய எதிரிகிட்ட பேச விடாமல் இழுத்து கொள்வோம். ஆனால் குழந்தைகளுக்கு அந்த எண்ணம் இருக்காது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. அது இந்த நற்செய்தி இருக்கிறது. இந்த 2வது வாசகம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். ஒரு குழு இருந்தால், ஒரு கட்சி இருந்தால் அங்க குழப்பமும் பொறாமையும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை இந்த 2ஆம் வாசகம் முதல் வரியில எடுத்து காட்டுது. நம்ம ஊர்ல மரியாதை இருக்குது, கோல்மை இருக்குது, திருக்குளம் இருக்கின்றது, புதிதாக என்ன இருக்குது அப்படியே நீங்கள் அமைதி மாசம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி அமைதி இருக்கின்றது. அதாவது உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? குழுவுல யார் சண்டை சச்சரவுகள் ஏன் ஏற்படுகின்றது? அதுதான் வாசகம். உங்களுக்கு போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் குழு இருக்குது. குழுவுல சண்டை சச்சரவு வர காரணம் என்ன? ஒண்ணு பண பிரச்சனையா இருக்கும்,
அல்லது என்ன இருக்கும், பழைய ஒரு பிரச்சனை இருக்கும், பழைய குடும்ப தகராறு. கண்டிப்பாக ஒரு குழுல 2 பேர் ஆகாத இருந்தாக்கா எண்ணம் வரும், கண்டிப்பாக அந்த எண்ணம் வரும். பழைய ஒரு ஏதாவது பேசியிருப்பா, ஏதாவது சொல்லியிருப்பான், அந்த எண்ணம் கண்டிப்பாக வரதான் செய்யும். உங்களுடைய சண்டை ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்க ஆசைப்படுவது கிடைக்காததா கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உங்களிடையே வருகிறது. யாரு பெரியவன், யாரு பெரியவன்? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்துல பெரியவர்கள் பார்க்க மாட்டாங்க, பெரியவர்கள் சின்னவங்க பார்க்க மாட்டாங்க. அது வயது இருக்கும், வயதுக்குரிய ஒரு மரியாதை கண்டிப்பாக தர வேண்டும். மூத்தவராக இருப்பார்கள், அதாவது சொல்லுவாங்க பழமொழி, பெரியவங்க சொன்னா சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னா பெருமாள் பண்ற மாதிரி கேட்டுக்கணும். அது அனுபவத்தால பேசுவார், சிலர் அனுபவத்துல பேசுவாங்க. அதை கேட்டுக்கிற மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும், கண்டிப்பாக கேட்டுக்கொள்ள மனப்பான்மை. எந்த குழுவாக இருந்தாலும் சரி, மறையண்டல் இருந்தாலும் சரி, திருக்குழுவம் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் இருந்தாலும் சரி, எந்த குழுவாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஐடியா சொல்றாங்க, அதை கேட்டு ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். லிசன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. துன்பத்தை சொல்றாங்க, கஷ்டத்தை சொல்றாங்கன்னா கேட்கறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதை கேட்கின்ற ஒரு மனநிலை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை. மற்றவன் கஷ்டத்தை எவன் கேட்கிறானோ அவன் நல்லவனா இருப்பான். கேட்காம எடுத்த உடனே வார்த்தை விடுவது அது தவறு. லிசன் பண்ண வேண்டும். அப்படி லிசன் பண்ணுகிற பொழுதுதான் கண்டிப்பாக சமாதான அமைதி உண்டாகும் என்பதை 2ஆம் வாசகம் சுட்டிக்காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு யார் பெரியவன், ஈசன்மா அவன் எனக்கு கேட்கறான், என்னை இந்த அவராக பேசலாம், தப்பான வார்த்தை விடலாம் அப்படின்னு சொல்லுவது. அதே சமயத்துல தலைவர் நச்சையை முதல்வராக இருந்து விரும்பினால் கண்டிப்பாக சண்டை இருக்கும். ஆனா அதுல அதாவது பொறுமையோடு அதை கையாள வேண்டும். ஒரு வார்த்தை பொறுமையாக எப்ப வார்த்தைகள் விடுகின்றோம் என்றால் முதல்வன், ஒரு தலைவன், ஊர் தலைவனாக இருக்கட்டும், அது வார்டு மெம்பராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஒரு தலைவன் என்பவன் ஒரு பொறுமையோடு ஒரு பணிமுறை செய்வதாக இருக்கும்படியாக நற்செய்தி சொல்லப்படுகின்றது. எந்த அளவுக்கு இந்த கட்சி மனப்பான்மை பழைய விரோதி தன்மையோடு பழகக்கூடாது. அதே சமயத்தில் எந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு பெரிய சொன்ன வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகின்றோம். குழுவிற்கு என்றால் எந்த அளவுக்கு மேலும் உயர்த்தி கொண்டு போக வேண்டும், அதை எந்த அளவுக்கு மேலும் வளர்த்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை தான் இருக்கணும். ஒரு ஊரா இருந்தாலும் சரி, வந்தா இருந்தாலும் சரி, நிர்வாகம் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு மேலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மனநிலை தான் எல்லாரிடம் இருக்க வேண்டும். மனநிலை இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆமென். You
கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியிருந்தால் அதை மன்றாடுவோம். ஒரு திருவிழத்திற்கு ஏற்க வாழ்ந்த வரத்தை நம்ம தரும்படியாக ஜெபிப்போம். பங்காற்று துணை இருக்கும் இறைவா, தொண்டு என்பதற்கென்று தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் என்று கூறிய உன் திருநாள் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி தங்களது வாழ்வை அமைத்துக் கொண்டுள்ள எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இறைமக்கள் அனைவருக்கும் உமது ஆசையை வழங்கி உமது பாதையில் நடக்க வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தொண்டு செய்வோரை எமக்கு வழங்கி இறைவா, இந்நாள் எதிர்நோக்கியுள்ள தொண்டுகள் ஏராளமாய் உள்ளன. இவற்றை எம் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து முறைப்படுத்தி எங்களுக்கு ஆற்ற முன் வரவும், ஏழை எளிய தாழ்வுக்கு உட்பட்ட கைவிடப்பட்டு விளிம்பு நிலையில் உள்ள அனைவரையும் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் காண உழைக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக அன்பு செய்த இறைவா, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு அன்போடு அரவணைத்து பாதுகாக்கின்றீரோ வாழ வேண்டும் என்றும் அவர்கள் நல்வழிப்படுத்துவதில் நாங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருமையில் தனிப்பட்டு தேவையோட தாக்கம் ஆண்டவரை இணைந்து மன்றாடும் திருவை மன்றாட்டுகள் திருமுன் நூதனமாகவே தகுதி நம்பிக்கை கொள்ளாமல் விளக்கத்தை முன்னிட்டு மன்றாட்டுகளை கேட்டுள்ளோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
எல்லாம் தந்தையாக இறைவனை பிறந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றலும் வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடு பக்தியோடு அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை பின்னர் அவர் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவத்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்ட எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடமிருந்து உயிர்த்தெழு நிறைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உங்களிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அனைவரோடும் புனிதரின் விருந்தினரோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வருகை கூறி பக்தியோடு தங்களுடையாக ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஒரு தூய ஆவியின் பொழுது விசாரிக்கை வெற்றியை கொடுக்க வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபடி கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இந்த அந்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளித்து கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தந்தவைகள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் முது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிபாலகர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினராக அனைவரோடு திரு அவை அன்பில் விரைவு செய்கிறோம். எல்லாம் இறைவனாலையும் வார்த்தை நிறைவாக ஆசீர்வதிக்கப்படியாக ஜெபிப்போம். சிறப்பான விதத்தில் திருப்பலிக்கு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற ஜெய்சிய அமலாக்கத்திற்கு நிறைவேறவும் இறைவனுக்கு நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜெய்சி உடனதற்காகவும் ஐக்கிய சௌரி முத்து தூதுகளை ஆண்களை பாற்றிக்காகவும் பிரான்சிஸ் ரோஸ் கருத்து நிறைவேறவும் பிரான்சிஸ் முழு உடல் நல பிரச்சனைக்கு நன்றியாகவும் ஷகிலா சகாயராஜ் உடல்நலனுக்காகவும் ஷகிலாவுக்கு சுகப்பிரசாதங்களையும் மறித்த பாபு சாந்தாய் அருள் அருள்தந்தை ஜோசப் ராஜ் நம்மளை பாற்றிக்காகவும் ஏஸ்வா ஷமிலா கருத்து நிறைவேறவும் நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் பேண்டர் நான்சி சுவேதா ஆகாஷ் உடல்நலனுக்காகவும்
மனிதராயப்பன் கழுத்தந்தை ஜோசப் ராஜ் நம்மளை பார்த்திருந்தாகவும் சார்லஸ் எல்லா குடும்பம் தத்து விளைவேறும் விளைவின் அனைவரும் நன்றியாகவும் கேள்வி சோய ஞானத்தை வளரும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் நீண்ட பெரும் நோக்குடன் உயிர் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீங்கள் கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றணும். என் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரும் நிலைவாழ்வில் பங்கு கொண்டு தகுதி பெற்று முத்திரம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைக்கு வரமருள மன்றாடுகின்றோம்.
மறுமழையாக புத்தி பெற்ற எங்களுக்கு உமதிலே ஆறுதவி கனிமனின்றும் அருள்வீராக. ஆதலால் நீக்கி பயமறைகளும் அன்றாட வாழ்வில் பெற்றுக் கொள்வோமாக. இல்லாண்டவனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமுடைய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. முக்கிய அறிவிப்பு சொல்லலாம். ஓகே, இது வந்து 2 குடும்பத்தார் வந்து ஜோசப் பாதிக்காக பூசை